முன்ஜென்மம் முன்பிறவி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல சார். முற்பிறவி அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. முற்பிறவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இருக்கா சார்? அப்படி இருந்தது அப்படின்னா அந்த முற்பிறவியில் ஒருத்தவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? நார்மலான குணம் இருந்ததுனாக்கா அவங்கவுங்க அவங்க குணம். அப்நார்மலாக இருந்தால் தான் அதுதான் முற்பிறவின்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் அவங்க தூங்காமலே இருப்பாங்க. ஆனால் அது எப்பவுமே அப்போ தூங்காமல் ஒரு மனுஷன் எப்படிங்க இருக்க முடியும்னா ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது. டீப் ஸ்லீப்பிங், ஆஃப் ஸ்லீப்பிங். அவங்ககிட்ட டீப் ஸ்லீப்பிங் இருக்காது, ஆஃப் ஸ்லீப்பிங். ஆஃப்னா எந்த நேரமும் முழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் இருக்குது அப்படின்னா அவங்க முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தூங்கல. அவங்க இரவு நேரம்லாம் முற்பிறவியில் அவங்க ஆந்தியாக பிறந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் தன்னை நினைக்கிறத விட மற்றவங்கள நினைக்குவாங்க. அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கவும் செய்கிறாங்க. தான் லைஃப்பை, பிரத்தியார் லைஃப்பை தான் லைஃபாக நினச்சிப்பாங்க. அவருக்கு எதனா ஒன்றுனாக்கா இவர் இறங்கி போய் செய்வாங்க. அவருக்காக இவர் இறங்கி பண்ணுவார். அப்படிலாம் இருக்கிறாங்க நாட்டில், இல்லைலாம் சொல்ல முடியும். அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறார். அதனா முற்பேரில் அவங்க சாமியாரை பிறந்திருக்கிறாங்க. இப்போ சாமியார் போல் வாழ்கிறாரு. சாதாரண மனிதன் தான், ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் சாமியார் போல் வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் முற்பேரில் ரிஷியாக பிறந்திருப்பார். இன்னும் சில பேருக்கு கை நீளுன்னு சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, படார்னு அரைஞ்சிருவாங்க. பட்டுன்னு கன்னத்தில் இப்படி அரைஞ்சிருவாங்க. என்னடா பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிற அப்படிங்கிற போல் இருக்கும் சில பேர். அந்த மாதிரி எடுத்த உடனே பட்டு பட்டுன்னு அடிக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னாக்கா புலியாக பிறந்திருப்பாங்க. ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய நேயர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒவ்வொரு பதிவுகளாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துட்டுருக்கோம் சார் நம்மளுடைய பதிவுகளில். அதில் வந்து முன்ஜென்மம் முன்பிறவி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல சார். முற்பிறவி அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. முற்பிறவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இருக்கா சார்? அப்படி இருந்தது அப்படின்னா அந்த முற்பிறவியில் ஒருத்தவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், முற்பிறவிங்க முதல்ல இருக்கானா இல்லாமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் உண்டா? எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் நாமளை செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கிறணும். எப்படி? ஏன்னா நம்ம ப்ரோக்ராமே அவங்களே செல்ஃப் கிராஸ் செக் பண்ணுறதுல தான் நிறைய கொடுக்கணும் இல்லைங்களா? பண்ண முடியும். ஏன்னா ஆனால் பொதுவாக வந்து அதை வந்து நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை பற்றி யோசித்து புரிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம அதை விட்டுட்டு அடுத்து நடைமுறை வாழ்க்கைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த முற்பிறவி அப்படிங்கிறதுனுடைய முற்பிறப்பு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையிலே நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலே எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம அந்த லிவிங் லைஃப்லேயே வாழ்கிறதுலே சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் சிலதெல்லாம் நடக்கும். அதை நாம் வந்து ஒரு அனலைசேஷன் பண்ணுறது இல்லை, பண்ணிக்க மாட்டோம், தெரியாது. யாருன்னு சொன்னால் தானே தெரியும். அப்படிங்கும்போது அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். என்னென்னா, பொதுவாக வந்து இப்போ முற்பிறவிங்கிறது எதை போய் தொடுது, எதை டச் பண்ணி அது வெளியே முற்பிறவியாக இருக்குது நம்ம அறிஞ்சு கொள்வது, புரிஞ்சு கொள்வதுனாக்கா நம்மளுடைய குணம். அதுதான் ஏங்க, குணமும் முற்பிறவி ஒன்றா? அதுதான் கேரக்டருங்கிறது. இந்த ஜென்மத்தில் நம்ம இப்போ இப்படி இருக்கோம், போன ஜென்மத்திற்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும்? அதுக்கு இதுக்கு என்னங்க, மனுஷனாக பிறந்தாக்கா இப்போ குணம்னு ஒன்று இருக்கும். அப்படி தானே? மனுஷனாக பிறந்தால் மட்டும் குணம் இல்லை, அனிமல்ஸாக இருந்தாலும் குணம் இருக்கும், பறவைகளாக இருந்தாலும் இருக்கும். குணங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அங்கே தான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை, நார்மலான குணம் இருந்ததுனாக்கா அவங்கவுங்க அவங்க குணம். அப்நார்மலாக இருந்தால் தான் அதுதான் முற்பிறவின்னு அர்த்தம். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு குணம் இருக்குது, அது அவங்க தான், அவங்களுக்கு உண்டான குணம். ஆனால் அதுவே அப்நார்மலாக இருக்குது, அப்நார்மலாக செயல்பாடுகள், வெறும் குணம் மட்டும்தான் சொல்லி முடிச்சிட முடியாது. அது வெறும் குணத்தோடு போய் நிற்காது, செயல்பாடுகளும் குறிக்கும். வெறும் குணம்னு சொல்லிட்டு போயிடணும். எங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு செயல்பாடுகளை நான் சொல்கிறேன்.
ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆ. நான் ஒரு 5, 6, 6, 7 சொல்கிறேன். நீங்களே உங்களை அனலைஸ் டக்கு 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 டக்குன்னு உங்கள் வீட்லேயே அவங்கவுங்க அவங்கள பண்ணிக்கலாம். எல்லாருமே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கோமா? பண்ணிக்கலாம், எல்லாமே கிராஸ் செக் பண்ணிடலாம். அதனால் வெறும் குணம் அப்படின்லாம் சொல்லி முடிக்க முடியாது, செயல்பாடுகளும் குறிக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு குணம், சில பேருக்கு செயல்பாடுகள், சில பேருக்கு ரெண்டும் கனெக்ட் ஆகும். ம். சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் அவங்க தூங்காமலே இருப்பாங்க. ம். தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் 1000 ஒன்றா இருக்குது, இருந்துட்டு போட்டோம். ம். ஆனால் அது எப்பவுமே அப்போ தூங்காமல் ஒரு மனுஷன் எப்படிங்க இருக்க முடியும்னா, ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது. ம். டீப் ஸ்லீப்பிங், ஆஃப் ஸ்லீப்பிங். ம். அவங்ககிட்ட டீப் ஸ்லீப்பிங் இருக்காது, ஆஃப் ஸ்லீப்பிங். ஆஃப்னா எந்த நேரமும் முழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் இருக்குது அப்படின்னா அவங்க முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தூங்கல, அவங்க இரவு நேரம்லாம். முற்பிறவியில் அவங்க ஆந்தியாக பிறந்திருப்பாங்க. அதான் செயல்பாடுகள் குணம். ஓகே. அடுத்து ஒருத்தர் தன்னுடைய லைஃப்பில் எதையுமே தன்னிச்சையாக தான் டிசிஷன் எடுப்பார். ம். கலந்தே பேச மாட்டாங்க, டிஸ்கஸ் அவங்ககிட்ட கிடையாது. எது எடுத்து செஞ்சாலும், சரியாக செஞ்சாலும் தவறாக செஞ்சாலும் அவங்க தான் அதுக்கு. ம். அவங்க முற்பிறவியில் வந்துட்டு சிங்கமாக பிறந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க செயல்பாடு, ஏன்னா சிங்கங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு இன்டைரக்டாக ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது புரிந்து கொள்ளத்தக்கது. ஏன் சிங்கம் மாதிரினாக்கா, ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் டிசிஷன் எடுத்துக்கினா ராஜா மாதிரி தான் இருப்பாங்க. ம். அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் டிசிஷன் ஓன் மேக்கிங் தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கலந்து பேச மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. சிங்கத்துக்கு ஒரு குணம் உண்டு. அது ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை தொட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் சிங்கத்தை விட்டுட்டு வேறு சிங்கத்துக்கிட்ட நாடாது. ம். காட்டு இனங்களிலே வந்துட்டு அதுக்கு ராஜான்னு பேர் வைக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. ம். அதில் இது ஒன்று. மற்ற அனிமல்ஸ் அப்படி கிடையாது. அதே நேரத்தில் டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் கூட ஒரு வேலை செய்யுது, ஒரு செயல்பாடு செய்யுது அப்படின்னாக்கா, அது போயிட்டு டிசிஷன்லாம் கிடையாது. அதுங்களாம் செல்ஃப் டிசிஷன் தான். ஒவ்வொரு சிங்கமும் செல்ஃப் டிசிஷன் தான் எடுக்கும். ஆனால் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிசிஷன்லாம் எடுக்காது, கூட்டமாக தான் போவோங்கிறது. ஆனால் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ரஜினி கூட சொல்லுவார், பண்ணி தான் கூட்டமாக வரும், சிங்கம் வந்து. சிங்கிளாக தான் வரும். ஆனால் அந்த டைலாகை முதல்ல தப்பு. அது சிங்கம் தான் வந்து கூட்டமாக போவோம். எந்த சிங்கம் தனியாக போவோம்? சிங்கம் வந்து கூட்டமாக தான் போவோம். அதுக்கு புலின்னு கூட சொல்லியிருக்கலாம். ம். எந்த அனிமல்ஸ்ல இதில் வந்து புலி கூட்டமாக போயிருக்குது எங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் பார்த்துக்க மட்டும் சொல்லுங்கள். ம். புலி கூட்டமாக போகுது, அதுக்கு புலியை கூட சொல்லியிருக்கலாம். ம். புலி தன்னிச்சே தான் போகுது, கூட்டமாக போகிறது சிங்கம் தான் போகும். ம். யானை கூட்டமாக போகும், அதுக்கடுத்து கூட்டமாக போகிறது சிங்கம் போகும். ம். மற்ற அனிமல்ஸ் போகாதுன்னெலாம் சொல்ல வரல, ஒரு இதுக்கு சொல்கிற உதாரணத்துக்கு. அதனால் அது பண்ணி தான் கூட்டமாக போகும், சிங்கம் அப்படிலாம் கிடையாது, அது கூட்டமாக தான் போகும். ஆனால் உண்மை இல்லாக்க சிங்கம் தான் கூட்டமாக போகும். ம். தனியாலாம் அது இருக்கவே இருக்காது. எந்த சிங்கமும் வந்துட்டு தனியாகவே இருக்காது என்னைக்கோ. அப்போது இது முற்பிறவியில் அவங்க வந்து முற்பிறப்பில் சிங்கம்னு சொல்லலாம். அடுத்தது அது நான் ஒரு 5, 6 வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏன்னா 1, 2 சொல்லி போயிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன லைஃப் ஸ்டைலை வாழ்கிறீங்களோ அதை வந்து ஒரு பிறவியில் என்ன வாழ்ந்துருப்பீங்க நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு. அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ம். அவர் தன்னை நினைக்கிறத விட மற்றவங்கள நினைக்குப்பாங்க. ம். அப்படிலாம் இல்லைலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் இருக்கவும் செய்கிறாங்க. தான் லைஃப்பை, பிரத்தியார் லைஃப்பை தான் லைஃபாக நினச்சிப்பாங்க. அவருக்கு எதனா ஒன்றுனாக்கா இவர் இறங்கி போய் செய்வாங்க, ம். அவருக்காக இவர் இறங்கி பண்ணுவார். அப்படிலாம் இருக்கிறாங்க நாட்டில், இல்லைலாம் சொல்ல முடியாது. அப்படி செஞ்சால் அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால் முற்பேரில் அவங்க சாமியாராக பிறந்திருக்கிறாங்க. ம். அடுத்து எதை பார்த்தாலும் சில பேர்லாம் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எதை பார்த்தாலும் பயம், ஐயோ எனக்கு அதை பயம், இந்த பயம், எதை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் உணர்ச்சி இருக்கும். ம். சின்ன மேட்டர் தான் இருக்கும். இல்லை அப்போ அவங்க கூட சொல்லுவாங்க, இல்லைங்க என் பையன் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெளியே போட்டான், அவனுக்கு அது பயம், அதை பார்த்தா பயம், இப்படி எல்லாத்தையும் பயம் அப்படின்னாக்கா முற்பிறவியில் அவங்க முயலாக பிறந்திருப்பாங்க. ஓகே. முயல் எது பார்த்தாலும் பயப்படும், ஓடிடும். அடுத்து ஒருத்தர் இப்போது சாமியார் போல் வாழ்கிறாரு, சாதாரண மனிதன் தான், ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் சாமியார் போல் வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் முற்பிறவியில் ரிஷியாக பிறந்திருப்பார். ஏன்னா ரிஷிங்களுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, இவங்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. அதனால ரிஷியாக பிறந்திருப்பாங்க.
அடுத்து சில பேர் இருப்பாங்க. அதான் சொல்கிறேன்னே, இதில் குணமும் வரும், அவங்களுடைய ஆட்டிடியூட்டும் வரும். 2மே சேரும். கேரக்டர் வரும், ஆட்டிடியூட்டும் இருக்கும். பழக்கவழக்கங்கள். சில பேர் குணம் அப்படி இருக்கும். நல்லா பேசுவாங்க. 20 வருஷம் பழக்கம் இருக்கும். ஆனால் இப்போ இதில் நிறைய பேர் ஆமாம் அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நம்ப வச்சு நிறைய அடி அறுத்துருவாங்க. வாங்கியிருப்பாங்க. ஏய் என்னடா 20 வருஷம் பழகணும் ஃப்ரெண்டு மாதிரி இருந்த, திடீர்னு இப்படி நம்ப வச்சு பண்ணிட்டியே. சினிமாவில் நிறைய வருதுங்க. அது சினிமாங்க பார்த்துட்டு வெளியே வந்து, ஆனால் நிஜத்திலே அப்படி ஆள் இருக்காங்க. ம். அவங்கெல்லாம் முற்பிறவியில் நிறைய பிறந்திருப்பாங்க. ம். நம்மளுடைய இண்டிகேஷன்லாம் இறைவன் வந்துட்டு வேறு எங்கேயும் வைக்கல. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டு தான் இருக்கிறார் அவர். அவர் எதையுமே விடலை அவர். அதேமாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அவங்க கண்ணே வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். கண் வந்து ரவுண்ட் ஷேப்பில் யாருக்கும் இருக்காது. கண் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் கண் விழி வந்து கலராக இருக்கும். அப்படி யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அவங்க ஓனாயாக பிறந்திருப்பாங்க. நான் 2மே சொல்கிறேன் நான். சாமியார், ரிஷி, அனிமல்ஸ் எல்லாம் கலந்தா இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் அனிமல்ஸை பிறந்தா வந்திருக்கோங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் விலங்குல இருந்து தானே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேர் சாப்பிடும்போதே ம். லப்புன்னு சாப்பிடுவாங்க. ம். என்ன இப்படி சாப்பிட்றாங்கன்னா வாத்தா பிறந்திருப்பாங்க. சில பேர் சாப்பிடும்போதே ஒரு மாதிரி அலசி சாப்பிடுவாங்க. ம். சாப்பிடவே தெரியாது. இப்படி இப்படி இன்னொரு மாதிரி சாப்பிடுவாங்க. அலசி அதுக்கு அலசிம்பாங்க. கோழியாக பிறந்திருப்பாங்க. ம். அதான் சொல்ல நம்ம பறவைகள், அனிமல்ஸு, சாமியார் இப்படி சரி இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கனாக்கா பேசிட்டு எப்பவுமே சில பேருக்கு கை நீளுன்னு சொல்லுவாங்க. ம். பேசிகிட்டே இருப்பாங்க, படார்னு அரைஞ்சிருவாங்க. பட்டுன்னு கன்னத்தில் இப்படி அரைஞ்சிருவாங்க. என்னடா பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிற அப்படிங்கிற போல் இருக்கும் சில பேர். அந்த மாதிரி எடுத்த உடனே பட்டுன்னு அடிக்கிறவங்களுடைய ஆட்டிடியூட் என்னன்னாக்கா புலியாக பிறந்திருப்பாங்க. ம். ஏன்னா புலி அடி யாரையும் வாங்கினது இல்லைங்கிற மாதிரி நம்மளாம் எங்கேருந்து வாங்குறது, அதை பார்த்தாவே ஓடிடுவோம். அது மாதிரி புலி அப்படி தான் அறையும். ஒரே அடி முடிஞ்சது. மற்ற அனிமல்ஸுக்கு அப்படி தான் அது. புலிகிட்ட ஒரு அடி முடிஞ்சுது அவங்களுக்கு. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். உண்மையிலே பவர் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் புலி வந்துட்டு பெண் சிங்கத்தில் ஈஸியாக தோசம் பண்ணிடும். ஆண் சிங்கத்துக்கிட்ட தான் டஃப் கொடுக்கும். ம். சில அதிலே கொஞ்சம் ஏஜ் இதாக இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்களா, ஆண் சிங்கத்தை இவர் இது பண்ணிடுவார். யார்? புலி. புலி வேட்டையாடும். பவர்ஃபுல். இது 2த்தையும் கவர் பண்ணால் நம்ம சொல்கிற மாதிரி ஹார்ஸ் பவர் யாருக்குனாக்கா சிங்கத்தோட புலிக்கு தான். அதுதான் உண்மை. சரி எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். சரி இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் எவ்வளோ நாளும் சொல்லலாம். அப்போ உலகத்தில் நம்மளுடைய பிறப்பு இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ம். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அதை தெரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே சரி, இருக்கோம். இப்போ நான் வந்து முற்பிறவியில் இந்த மாதிரி ஒரு விலங்காவோ இல்லை வந்து இந்த ஒரு பறவையாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிறவியில் அதோட குணாதிசயங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாற்றுறதுக்கு இல்லை அது மாறுறதுக்கு ஏதாவது வழி உண்டா சார்? இது எப்படி மாற்ற முடியும்? ஏன்னா நம்ம முற்பிறவியினுடைய கனெக்டிவிட்டி தான் இந்த பிறவியில் உள்ளே வரணும். ம். இதில் மாற்றுறதுக்கெல்லாம் இல்லை. அதாவது நாம் இப்போ நாம் இதில் புரிஞ்சு கொள்வதும் தெரிஞ்சு கொள்வது என்னன்னாக்கா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வந்து நம்ம முற்பிறவி என்னங்கிறது அதெல்லாம் யாருங்க பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறத போக, அதை கூட நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் சொல்கிறேன். வழக்கமாக நமக்கு ஒரு மனுஷனுக்குன்னா இன்னும் நிறைய இருக்குது. கோவம் வருது, டென்ஷனாக வருது, இதெல்லாம் சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா கோவம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வர்றது இயல்பு. அதுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல ஒரு வார்த்தை போட்டேன். நார்மல், அப்நார்மல். நார்மலாக வருது மனித இயல்பு. அதையும் தாண்டி அப்நார்மலாக வருது மனிதனுடைய இயல்பு கிடையாது. அது முற்பிறவியோட அதனுடைய எஃபெக்ட் தான் இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ அவங்கவுங்களே இனிமேல் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணி, நான் இப்படி இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படி வந்துட்டுருக்கிறேன், அப்போ நான் இப்படி இருப்பணும், நீங்களே உங்களை அனலைசேஷன் பண்ணிக்கங்கிறதா சொல்ல வந்தது. ஆனால் முற்பிறவியில் நாம் இப்படிலாம் கூட இருந்திருக்கிறோம். சில பேருடைய நடவடிக்கைலாம் அவங்களே தெரிஞ்சுக்கிறது. ஓஹோ நம்ம இப்படி இருந்துருப்பணும். இது வரைக்கும் அப்படி யாரும் யோசிக்கலை. இது வரைக்கும் யாரும் அப்படி பேசிக்கலை. யாரும் அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாததுனால நமக்கு அது முற்பிறவி பற்றி நம்ம போகலை. ஆனால் உண்டு அது. அதான் சொல்கிறேன். இதில் நான் சாமியாரும் ரிஷிகளையும் தான் சொல்கிறேன் நான். ஏன்னா மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே சில பேர் சாமியார் மாதிரி வாழ்கிறாங்க. சாதாரண மனிதர் தானே, ஆனால் வாழ்கிற வாழ்க்கையினுடைய வழிமுறையெல்லாம் அப்படி இருக்கும். அவங்களும் ரிஷியாக வளர்த்துருப்பாங்க. அது ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போது இந்த சாய்ஸை உங்கள் கையில் கொடுத்துறோம். அவங்க கையில் நீங்களே என்னவாக இருந்திருப்பீங்க, இப்போ நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே உங்களை சொல்லிக்கிங்க. முற்பிறவி என்பது உண்டு. அது வேறு எதுவும் கிடையாது. நம்ம வாழ்கிற நம்ம அன்றாட நம்மளோட உலகம் சுற்றி நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கிறதே எல்லாமே நமக்கு சுற்றி இல்லை. சில விஷயந்தான் இருக்குது.
இப்போ புலி சிங்கம் நம்ம கூட சுற்றியாக இருக்குது, ஆனால் நம்ம பார்க்கலாம். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறது சொல்கிறது மீன்ஸ் வந்து நம்ம பார்க்க தான் முடியும். பழகுறோன்னு சொல்லலை நான். நம்ம சுற்றி நம்ம பழகுறோன்னு சொல்லலை. சுற்றி இருக்குது, அது உண்மை. இருக்கிறது தான், அதோடு தான் நாமளும் மிங்கிளாகி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ முற்பிறவியை கண்டுபிடிக்கிற வழிமுறையை உங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களே உங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கிறீங்க எல்லோரும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து முற்பிறவின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதோட கேரக்டர் பற்றி உங்களுடைய முற்பிறவி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.